இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? இது மாநில சர்க்கார் என்று சொன்ன எடப்பாடிக்கும் அதை விட அதிகமா சொன்ன விஜய்க்கும் இந்த 108 இடத்துல ஜெயிச்சிருந்தும் ஆளுநர் மாளிகைக்கு அலைஞ்சாங்க பாருங்க. காலையிலையும் மாலையிலையும் மத்தியானமும் போய் போய் வந்துகிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்ப தெரிஞ்சிருக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்புங்கிறது. இதுக்கு பிறகு அவங்க பேச முடியாது. திமுகவை அடியோடு தோற்கடிக்கணும், திமுகவை அனுமதிக்க கூடாது என்ற பார்வை பாஜகவுக்கும் அவருக்கும் பொதுவானது. அதுதான் பாஜகவோட இலக்கு, அதுதான் விஜயினுடைய இலக்கு. அதனால அவங்க ரகசியமா கூட்டு வச்சிருந்தாங்களா இல்லையாங்கிற விவாதத்துக்கே இடம் இல்லை. களத்தில் அவர்கள் ஒரு கொள்கை கூட்டணியாக, அதுதான் கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு கொள்கை கூட்டாக செயல்பட்டார்கள். மக்களிடம் எதை சொல்லி வாக்கு கேட்டார்களோ, எந்த தலைமையை காட்டி வாக்கு கேட்டார்களோ, அதை விடுத்து வேறொரு தலைமையை தேர்ந்தெடுப்பது, ஆதரிப்பது, வேறொரு கட்சி ஆட்சி அமைக்க ஆதரிப்பது என்பது அறத்துக்கு எதிரானது. அது ஒழுக்க கேடான செயல். யார் செஞ்சாலும் சரி. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதும் சீமானுக்கு ஓட்டு போடுவதும் நோட்டாவுக்கு போடுவதை போலத்தான். அது வீண். அங்க போட்டிடாதீர்கள். நீங்கள் உதயசூரியனுக்கு போடுங்க, இல்ல எங்க கட்சிக்கு போடுங்கன்னு நீங்க கேட்டீங்க. எப்படி நீங்க செய்ய முடியும்? இது அறக்கேடு, ஒழுக்க கேடு. காங்கிரஸ்காரன் இந்த 5 தொகுதியில திமுக பேரால ஓட்டு கேட்டு திமுகவினுடைய உழைப்பை பயன்படுத்தி திமுகவினர் கொடுத்த காசுலையும் சேர்த்து ஓட்டு வாங்கிட்டு ஒரு நாள் அம்போன்னு விட்டுட்டு போய் கூட சொல்லல, பேசல, அவன் போயிட்டான். இதை திமுக என்னன்னு சொல்லுது? துரோகம்னு சொல்லுது. ராகுல் காந்தி வந்தவர் போய் ஸ்டாலினை பார்க்கல, தேர்தல் பிரச்சாரத்துக்கும் வரல, இப்பயும் பார்க்கல, போயிட்டார். காங்கிரஸ் செய்தது துரோகம் என்றால் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் செய்தது துரோகம் இல்லையா? நீங்க முதல்ல உங்களுடைய துரோகத்துக்கு, கோழைத்தனத்துக்கு, பதவி ஆசைக்கு ஒரு மூடுதிரையாக ஆளுநர் ஆட்சியை தடுப்பதற்காக குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு என்று சொல்றீங்களே தவிர எந்த நேர்மையும் இல்லை. ஒரு வண்டியில பூட்டுகிற மாட்டை எந்த நேரமும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தா மாடு ஓடாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்? கயிற்றை தளர்த்தணும், அப்புறம் கொஞ்சம் இருக்கணும். விஜயை இருக்குவதும் தளர்த்துவதுமாக அமித்ஷா விளையாடி கொண்டிருக்கிறார். அது புரியாம அமித்ஷா நெருக்கடி கொடுக்கிறார், ஆளுநர் நெருக்கடி கொடுக்கிறார். எனவே நாங்க ஆதரிக்கிறோம். எம்ஜிஆர் தலைமையில் ஒரு அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா தலைமையில் ஒரு அதிமுக ஆட்சி, இப்ப விஜய் தலைமையில் இன்னொரு அதிமுக ஆட்சி வரப்போகுது. அவ்வளவுதான். இவங்க அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி இந்த விசிகாவும் சிபிஐ சிபிஎம் ஐயும் எம்எல்லும் தவிக்க போறாங்க. 2 கண்டாலும் தவிக்க போறாங்க.